ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக எப்படி நான் வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணேன், எந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஒரு ஜாப் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, கடைசியாக நம்ம டைட்டிலில் சொன்ன மாதிரி எப்படி நான் அந்த ஜாப் வந்து சர்ச் பண்ணேன், அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா ப்ராசஸையும் முடிஞ்சதுக்கப்புறம், விச் மீன்ஸ் சின் நம்பர், லைப்ரரி கார்டு, ஜிஐசி அக்கௌண்ட், ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னா, ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ண பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் வரும்போது 30 hours ஒர்க் பண்ணலாம் டில் April 30, 2024. அதுக்கப்புறம் இப்போ ரூல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் ஆஃப்டர் 30th அப்புறம் நம்ம வந்து திரும்பவும் 20 hours தான் ஒர்க் பண்ண முடியும். தட் டூ அது வந்து செப்டம்பர் வரைக்கும் தான். செப்டம்பருக்கு அப்புறம் செப்டம்பர் 2024 அப்புறம் நம்ம வந்து 24 hours ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே ரூலே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணோம். அண்ட் ஆல்சோ நமக்கு காலேஜோட ஸ்கெடியூல் பொறுத்து நம்ம வந்து அவைலபிலிட்டியும் வந்து அதை பேஸ் பண்ணி தான் ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரே ரெஸ்யூமை வச்சுட்டு எல்லா ஜாபையும் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து க்ரூ மெம்பராக வந்து நான் சர்ச் பண்ணுறேன்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மாடிஃபை பண்ணுவேன். அந்த மாதிரி க்ரூ மெம்பர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து ரிசப்ஷனிஸ்ட், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபார் பார்ட் டைமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய ரெஸ்யூம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் வந்து ரிசர்ச் பண்ணேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக இண்டீடுன்ற ஒரு வெப்சைட்டை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். பிகாஸ் அதுதான் மோஸ்ட் ஆஃப் த கெனடியன் எம்ப்ளாயீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரிசோர்ஸஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஜாப் சீக்கர்ஸ், அப்புறம் கிஜிஜி. பிகாஸ் கிஜிஜிலலாம் வந்து நமக்கு லேபர் ஜாப்ஸ் வந்து ஈஸியாக போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெஸ்யூம் எந்த ஜாப்ஸ் வந்து நமக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ எஃபர்ட் போட்டும் எனக்கு எந்த ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஆன்லைனில் சர்ச் பண்ணதாகட்டும் சரி, நான் இன்பர்சனாக வந்து ரெஸ்யூமை வந்து எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் கொடுக்கதாகவும் சரி, எனக்கு வந்து எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் நடக்கலை. ஸோ நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். என்னடா இது, நம்ம ஒரு சின்ன ஹோப்போடு வந்தோம், பட் ஸ்டில் இந்த மாதிரி நடக்குதே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, நமக்கு இப்போதைக்கு என்ன ஸ்கில் இருக்குது அதர் தேன் த ஐடி எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அதை வந்து நான் ஃபைண்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப குட்டி பசங்க கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். என் பசங்களை வந்து நான் ரொம்ப பார்த்துப்பேன். என்னோடய சிஸ்டர்ஸே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்டி இவ்வளோ இதுவாக பார்த்து பண்ணுற அப்படின்ற ஒரு வந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஏன் வந்து கேர் கிவராக நம்ம வந்து ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணக்கூடாது டெம்பரவரியாக அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதனால் நான் 2 வெப்சைட் வந்து யூஸ் பண்ணேன், விச் மீன்ஸ் கெனடியன் நானி, அதுக்கப்புறம் வந்து nannyservice.ca. ஸோ இந்த 2 வெப்சைட் யூஸ் பண்ணி நான் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு தமிழ் ஃபேமிலி வந்து ரீச் பண்ணாங்க. ஸோ ரீச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இமீடியட்டாக ஒரு பேசிக்கை விட கொஞ்சம் ஹையான பே தான் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ கிடைச்சதுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, பிகாஸ் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். அது ரொம்ப எனக்கு ரிலாக்ஸேஷனான ஒரு ஜாப் வந்து எனக்கு. பிகாஸ் என் பசங்க கூட நான் விளையாடும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதே தான் நான் வந்து கேர் கிவர் ஜாபுக்கும் நான் வந்து இது பண்ணுவேன். பிகாஸ் எந்த ஜாபாக இருந்தாலும் நம்ம வந்து ஹோல் ஹார்ட்டடாக நம்ம வந்து செய்யணும். அதுதான் எனக்கு எப்போவுமே, ஈவன் ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை எந்த விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் வந்து நம்ம வந்து சின்னதோ பெருசோ அது வந்து நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட்டோடு தான் நம்ம வந்து செய்யணும். அப்போ தான் வந்து அதுக்கு வந்து பலன் இருக்குது, அது நான் நம்புகிறேன் ரொம்ப. ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து இந்த ஃபேமிலி கூட ரீச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 months ஒர்க் பண்ணேன். ஸோ ரொம்ப ஈஸியாக போச்சு. எனக்கு வந்து என்னோடய லிவிங் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நமக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் கிடைக்கலனா டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கில் இருக்கும். மேபி நீங்கள் வந்து பேக் இன் ஹோம் கண்ட்ரியில் வந்து நெயில் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து கார்டனிங் பண்ணுறவங்களா இருக்கலாம்,
இல்லை ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது தேன் ஆர் ப்ரொஃபஷன் ஸ்கில். ஸோ அந்த ஸ்கில்லை வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணி நமக்கு அந்த டைமில் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரே ஜாபை வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. நம்மளோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து ஃபைன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.